ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்லிங்கோட நெக்ஸ்ட் 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிங்கி அவ ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணோட வெளியே சாப்பிடுறதுக்கு போயிருக்கா. அப்ப ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, ஏண்டி எத்தனை நாள் தான் அப்படி சோலோவா சுத்த போற? ஏற்கனவே நல்லா வேலை பாக்குற, உனக்கு அதுக்குள்ள ப்ராஜெக்ட லீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருச்சு. சோ உன் கரியர் சூப்பர் ஹைல போயிட்டு இருக்கு. யாரையாவது டேட் பண்ணலாம்ல? இன்னும் அந்த பையன் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் உன் நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சிங்கிக்கு மெசேஜ் வருது. மெங்கு தான் மெசேஜ் பண்றான், மீட் பண்ணலாமா, எங்கேயாவது வெளியே போலாமா, நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. அந்த மெங்கு பையன் திருப்பி கூப்பிடுறானா, ஏன்னா இத்தனை வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிருக்கான்ல, ஏன் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள சிங்கிக்கு அவங்க பாஸ் கால் பண்ணிடுறாங்க. சிங்கி ஆபீஸ்க்கு போயிட்டு அவனோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. அவகிட்டயும் சில பேர் வந்து கடல எல்லாம் போடுறாங்க. ஆனா சிங்கி அவங்க எல்லாம் பயங்கரமா கழட்டி விட்டுட்டே இருக்கா. சிங்கியை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு அவங்க அப்பா வந்திருக்காரு. ஏமா, எத்தனை தடவை சொல்றது நம்ம கம்பெனில வந்து வேலை பாருன்னு, எதுக்காக நீ வேற இடத்துல வேலை பார்க்கணும்னு கேட்க. அப்பா நான் இங்கதான் நிறைய கத்துக்க முடியும், நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை பாக்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீதான் ப்ராஜெக்ட் ஹெட்டாமே ரூரல் ஏரியாக்கெல்லாம் போக தேவை இருக்குன்னு சொல்லிட்டு யார பாக்குறதுக்கு போக போற? மெங்கினோ உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மெங்கு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சிங்கி சொல்லிடுறா. மறுபடியும் வேலையை பாக்குறதுக்காக பிசினஸ் மீட்டிங் ஒண்ணுக்காக பிசினஸ் ரூம்குள்ள போக பார்த்தா அங்க மெங்கு தான் அந்த எதிர் டீமோட லாயரா வந்துட்டு இருக்கான். லா ஃபர்மோட முக்கியமான பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் மெங்கு. மெங்கு பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஓ, ஆல்ரெடி 2 பேரும் தெரிஞ்சவங்களா? அப்ப வேலை இன்னும் ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கி கூட இருக்க பொண்ணு பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா மீட்டிங் முடியுது. சிங்கி வெளியே வரா மெங்கு கூட. எங்காவது சாப்பிட போலாமா அப்படின்னு மெங்கு கேட்டுட்டு ட்ரீட் கொடுக்கணும்ல, ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ ஸ்டார்டிங் லெவல்ல தானே இருக்கு, அப்புறமா முடியட்டும், அப்புறமா வேணா ட்ரீட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் நீ வந்துட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்றிருக்கியா? வருவான்னு சொல்லிட்டு உகா இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட வரல, இப்போ எப்படி வருவான்? நானும் உனக்காக வெயிட் பண்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மெங்க அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இல்ல வருவான், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன், அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சிங்கி மனசுக்குள்ள யோசிக்கிறா. வீட்டுக்கு வரா. 2 மீன் குட்டி வளர்த்துட்டு இருக்கா. அதுக்கு சாப்பாடு போட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவளுக்கு இந்த மீன் பிடிக்கிற ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, பெரிய மீன் பண்ண வச்சுட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம்டி, நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. சிங்கி யோசிக்கிறா, கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு அவளும் மெசேஜ் பண்ணிடுறா. வேகமா கிளம்பி கல்யாணத்துக்காக அந்த ஷாஷாட்டிங் ஊருக்கு போயிட்டு இருக்கா. சிங்கி போன தடவை வந்தப்போ எப்படி வெடி வச்சு வரவே தாங்களோ, இதே மாதிரியே ஊகாவோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசல நின்னுட்டு வெடியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சிங்கி காது பொத்திட்டே கீழே இறங்கிட்டு வேகமா போய் ஆன்டின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. முன்னாடியோட எவ்வளவு அழகாயிட்டா பாருன்னு ஊர் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவளையே பாத்துட்டு இருக்க. மத்த ஆன்டிஸும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, ஊகாவோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் தானே அந்த பொண்ணை லவ் பண்ணிருந்தான். அந்த பையனோட அம்மா வந்துட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க வெட்டிங் கேண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டா கொடுக்குறாங்க. வீடு என்ன இவ்வளவு அழகா கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு சிங்கி உள்ள போறா. போயிட்டு பக்கத்துல இருக்க ரூம் எட்டி பார்த்தா ஒரே ஒரு ஆள் உட்கார்ற மாதிரிதான் ஹேர் சலூன் இருக்கு. மத்த எல்லா இடத்தையும் வீடா மாத்திட்டாங்க. எனது ஹேர் சலூன் இத்தனோண்டா சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இது இல்லம்மா, இது நம்ம கடை கிடையாது, கடைய மெயின் ரோட்ல எப்பயோ ஆரம்பிச்சாச்சு, அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஊர்க்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்காக குட்டியா ஒரே ஒரு ரூம் மட்டும் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆன்டி பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டீங்க, கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பேட்ச் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஆமா, நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூம்க்கு வரா. அந்த இடத்து பாட்டியோட நினைவு மண்டபம் மாதிரி குட்டியா அப்படியே அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. சிங்கி இங்க போயிட்டு பாட்டிக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏத்திட்டு இருக்கா. ஆமா ஆன்டி, என்னோட ரூம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கூட்டு வராங்க. சிங்கி பாக்குறா. ஊகாட்டு ஒரு தடவை இந்த வீடு எரிஞ்சப்போ என்னென்னலாம் அந்த ரூம்ல வைக்கணும்னு சொன்னாலோ அது எல்லாத்தையுமே ஊகா அப்படியே பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கான். ஊகா தான் ஃபுல்லா டிசைன் பண்ணான். அதே மாதிரி உங்க அம்மா கொடுத்த அந்த செடி இருக்குல்ல, அது இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிட்டு இருக்கான் பாரு, அந்த செடி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி பாத்துட்டு அவங்க கூட போய் உட்காந்துட்டு இருக்கா. என்னம்மா, ஊகா உன்ட்ட இதெல்லாம் சொல்லலையா என்னன்னு சொல்லிட்டு, அவன் இன்னும் வரலையே, வெளியே போயிருக்கான்னு சொல்ல, இல்ல நாங்க அவ்வளவா பேசிக்கிறது இல்லன்னு சிங்கி சொல்றா. இது ஊகா உன்ட்ட அவன் வெளியே போயிருக்கான் வேலை பாக்குறான்னு கூட சொல்லவே இல்லையா? எவ்வளவு தைரியம், அவன் வரட்டும், நல்லா புடிச்சு திட்டி விடுறேன், அதென்ன பேசாம இருக்குதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எதுனா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சொல்லுன்னு கேட்க, அதெல்லாம் இல்ல ஆண்டின்னு சொல்லிட்டு சிங்கிய மாமா பொண்ணுன்னு யாரோ வெளியே கூப்பிடுறாங்க. பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் தான் வந்திருக்கான், கல்யாணத்துக்கு போலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கியும் அவன் கூட கிளம்பி கல்யாணத்துக்கு போயிடுறா. எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் எல்லாம் கிராண்டா ஆரம்பிக்கிற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சிங்கி தனியா உட்காந்துட்டு இருக்க. கல்யாண பொண்ணு மாப்பிள்ள சிங்கிய பாக்கிறதுக்கு அங்க வந்துடுறாங்க. ஆமாண்டி, நீ நினைச்ச மாதிரியே நீ ஸ்கூல்ல ஆர்ட் டீச்சரா மாறிட்ட, உன்ன லவ் பண்ணிட்டு உன் கூடயே காலேஜ்ல சேர்ந்துட்டு இவனும் அந்த ஸ்கூல்லயே டீச்சரா மாறிட்டான், கலக்குறீங்கன்னு சிங்கி சொல்ல, ஆமா ஆனா நீ மட்டும் இங்க இருந்து போகாம இருந்திருந்தா நீயும் அப்புறம் ஊகாவும் கூடன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாதியிலே நிறுத்திடுறா. மத்த பசங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன பத்தி நீ எதுவுமே கேட்கல மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ட்ரக் டிரைவர் ஆன, அப்புறம் அதுலயே ட்ரக் ஓனரா வாங்கி மாறின,
அப்புறம் இப்போ எக்கச்சக்கமான ட்ரக் வாங்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ஓனரா மாறிட்ட. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பேட்ச் ட்ரக்கே வாங்கியிருக்கேன்னு சொல்ல, என்ன பத்தி எப்படி இவ்வளவு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீதான் Facebookல டெய்லி போஸ்ட் போடுறியடா, நேத்து கூட போடுறது புது ட்ரக் எல்லாம், அதெல்லாம் பார்த்தேன்டான்னு சிங்கி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான். கல்யாணம் வேலை ஆரம்பிக்குது. பொண்ணு மாப்பிள்ள வராங்க, கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப பொண்ணு இருக்கால, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு, டீச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்றா. இது எல்லாத்த விட முக்கியம், என்னோட கனவு வாழ்க்கையை நான் இப்ப லீட் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டே இல்லைன்னா அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு சிங்கி தான் மெயின் ரீசன். அவ கையில இருக்கிற ஃபிளவர்ஸ சிங்கிட்ட கொடுத்துடுறா. நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்டி, நீயும் இதே மாதிரி வாழ்க்கையில காதல பார்த்து காதலோடய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிங்கி ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுறா. கொஞ்ச தூரம் தண்ணி நின்னுட்டு இன்னும் ஊகா வரலன்னு சொல்லிட்டு எங்க இன்னும் காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கா. அப்ப சிங்கியோட இந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல வந்துடுறாங்க. சிங்கி போனை கூட ஊகாக்கு கால் பண்ணிட்டு தரேன், இன்னும் பிளைட் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சிங்கியும் போனை கொடுத்துட்டா. கரெக்டா அப்பதான் அவளுக்கு பாஸ் கால் பண்றாங்க. உன் ப்ராஜெக்ட்ல அடுத்து முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது, நீ கண்டிப்பா இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கிக்கு என்ன பண்றதுனே தெரியல. டே எனக்கு முக்கியமா வேலை இருக்குடா, நான் அப்புறமா வரேன், நான் இப்ப கிளம்ப வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் கரெக்டா ஊகா வண்டியில வந்துட்டு இருக்கான் போல, பிளைட் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன்ல எடுத்து பாத்துட்டு இருக்கான். சிங்கியோட குரூப் போட்டோ எல்லாம் அதுல போட்டிருக்காங்க. சிங்கி இருக்காளேன்னு பல்ல காட்டிட்டு ஊகா ஊருக்குள்ள வந்துட்டு இருக்க. சிங்கி கரெக்டா அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. சிங்கி யோசிக்கிறா, ஃப்ரெண்டு சொல்லிருக்கான் என்னதான் நம்ம எல்லாரும் முன்னேறிட்டாலும் ஊகா இருக்கான்ல, இருக்கிறதுலே அவன் தான் பெஸ்டா முன்னேறி இருக்கான், அவனால டச் பண்ணிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சிங்கிக்கு ஊகாவை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆகுது. முன்னேறிட்டானா அப்ப கூட ஏன் நம்ம பார்க்க வரவே இல்ல, என்ன மறந்துட்டானான்னு சொல்லிட்டு எதோ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஊகா இப்பதான் கிளம்பி வரான். எங்க சிங்கின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். இப்பதான் நான் கிளம்பி போனா, ஏன் இவ்வளவு லேட்டா வந்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சிங்கி வீட்டுக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் Facebookல செக் பண்றா. ஃப்ரெண்டு போட்டிருக்கான் ஊகாவோட போட்டோ எடுத்து. ஊகாவை 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கியே பாத்துட்டு இருக்கா. இப்படி ஆயிட்டானா, கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஊகா அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா எனக்கு பீஜிங்ல வேலை கிடைச்சிருக்கு, AOI டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல வேலை பாக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, அந்த கம்பெனியா, அங்க போய் கவர்மெண்ட்டுக்கு பிளைட்ஸ் எல்லாம் கட்டு போறியாடான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நம்ம ஊகா சிரிக்கிறான். சரி சரி அதெல்லாம் சீக்கிரட்டு, நீ சொல்லக்கூடாது, ராணுவ ரகசியம் தெரியும், கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ இன்னும் பீஜிங்க்கு போறதும் போற, அவங்க அப்பா நம்ம சிங்கியோட அப்பா 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தார்ல, அந்த கடனுக்கு வட்டியோட போட்டு இந்த கார்டுல வச்சிருக்கேன், இது கொடுத்துட்டுன்னு சொல்ல, அம்மா அவங்க அப்பாட்ட நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சிங்கியோட அப்பாவை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே மீட் பண்ணிட்டு காசை கொடுத்திருக்கான். இது திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்கலப்பான்னு அவர் சொல்ல, கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இவன் தான் கொடுத்துட்டு வந்திருக்கான். டேய் எப்படிடா உனக்கு அதுக்குள்ள அவ்வளவு காசு கிடைச்சதுன்னு கேட்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ண, அது என் கம்பெனிக்கு பிடிச்சு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் அவங்களே பேட்டன் போட்டுக்கிட்டாங்க, அதுல எனக்கும் ஷேர் கொடுத்தாங்க, அதுல வந்து காசை வச்சு வாங்கிட்டேன்னு சொல்ல, ஷேர் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீங்க வந்து அடிக்கடி வர முடியாதுன்னு கவலை எல்லாம் படாத, அம்மாக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, நானும் பிஸியா இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க, அவங்க கூட என் டைம் போயிட்டே இருக்கும், என்னை பத்தி யோசிக்காம நல்லா வேலை பாருன்னு சொல்ல, ஊகா ஓகேமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். ஊகாவோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வேலையை ஜாலியா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கியும் பிசினஸ் மீட்டிங்ல இன்வால்வ் ஆயிடுறா. மெங்கு தான் கூடயே வந்துட்டு இருக்கான். மெங்கு மறுபடியும் சிங்கிக்காக அன்னைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா வெளியே போலாமா அப்படின்னு கூப்பிட, இல்லடா அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி மறுபடியும் கிளம்பிடுறா. ஊகா கரெக்டா அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு வரான். வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு இந்த புது கம்பெனில சேர போறான்ல, அங்க இருந்து ஒரு ஜூனியர் ஒரு பையன் இருக்கான், அவங்க வந்துட்டு இருக்கான். வாங்க வாங்க உள்ள போலாம், நம்ம பாஸ் வேற வெயிட் பண்ணிருக்காருன்னு கூப்பிடுறான். ஊகாவும் உள்ள போறான். சிங்கி வீட்டுக்கு வரவளுக்கு போர் அடிக்குது, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஊகா நிஜமாவே மறந்துட்டானா, ஏன பாக்க வரலன்னு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறா. ஊகா எந்த ஹோட்டல் இருக்கானோ அதே ஹோட்டல்ல தான் பிரைவேட் ரூம் இருக்கு, அங்கதான் இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னடி ஊருக்கு போய் அவனை பார்க்க முடியல, அதான உனக்கு சோகோன்னு ஃப்ரெண்டு கேட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ரூம்ல ஊகா அவனோட மேனேஜரை அப்புறம் ஜூனியர் கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிங்கி பாத்துட்டு இருக்கா. எப்படி அப்படி மறக்க முடியும், என்னால மறக்கவே முடியலையே, மறந்துருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்ல, போன் நம்பர் கூட என்கிட்ட ஞாபகமா இருக்கு, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, அப்ப போன் பண்ணுன்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. சிங்கி சோகத்துல ஓவரா குடிச்சிட்டு அங்க இருந்து வெளியே வரா. ஏய் நான் ஆட்டோ பிடிக்க வாடின்னு கேட்க, நான் அப்படியே நடந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. வரும்போதே அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. போதையிலே வந்துட்டே இருக்கும் போது மெங்க அவ வீட்டுக்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கான். சிங்கிய பார்த்துட்டு, சிங்கி என்னது ஏன் இவ்வளவு போதையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஊகாவும் அதே ஹோட்டல்ல இருந்து வந்துட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வழியில போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள வேகமா மெங்க அவளை கூட்டு வந்து சிங்கியோட வீட்டுல விட்டுட்டு இருக்க. ஊகா என்ன ஏன்டா பாக்கவே வரலன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. மெங்குக்கு அப்செட் ஆயிடுது. நான் வந்துட்டு ஊகா கிடையாது, நான் மெங்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு போர்வெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு சோகமா அங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். சிங்கி அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு, ஏய் இன்னும் ஒரு 3 மாசத்துக்காவது குடிக்கவே கூடாது அப்படின்னு புலம்புறா.
ஃப்ரெண்டு பாக்குறா, இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல பையனை நான் டேட்டிங்க்கு கோத்து விடுறேன். அந்த பையனோட டேட்டிங் போயிட்டு வா. நீ இப்படி பழச நினைச்சிட்டே இங்க சும்மாவே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சிங்கி ஆபீஸ்க்கு போனது இந்த ஃப்ரெண்டு, இங்க பாரு என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் இன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் அந்த பசங்க கூட வெளியே போலாம். உனக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கோ அந்த பையனை நீ வந்து கொஞ்ச நாள் டேட் பண்ணி பாக்கலாம்லடி. ட்ரையாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கா. சிங்கிக்கு வர வழியே தெரியாம சரி ஓகே ஃப்ரீ சாப்பாடு வாங்கி கொடுக்குதுன்னு சொல்ற, அதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சிங்கிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு அவளோட தலைமையில கிடைக்குது. அதுக்காக ஊருக்கு போகணுமா மறுபடியும் ஷாஷாட்டிங்குக்கு. மீன் பண்ணையில தான் அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான். அதனால பயங்கரமா சிங்கி ஹாப்பி ஆயிடுறா. ஊகா வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனோட கம்பெனில. அங்க ஃப்ரெண்டு வரான். இந்த பையன் தான் சிங்கியோட ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த பொண்ணுக்கு இந்த வேண்டிய பையன் போல. இங்க பாரு நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போறேன். என் சிஸ்டர் தான் ஒருத்தி கூட்டு வரா. நீயும் என் கூட வா, நான் 2 பேரா வரேன்னு சொல்லிருக்கேன். இங்க பாரு என் சிஸ்டர் அழகா இருப்பாடா, நீ ஏன் அவளை டேட் பண்ண கூடாதுன்னு போட்டோ காட்டுறான். அதுல பார்த்தா சிங்கி இருக்கத பாத்துட்டு ஊகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். கண்டிப்பா நான் டேட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஊகாவை பாத்துட்டு, ஏண்டா நான் தான் மெயினா டேட்டுக்கு வரேன், நீ சும்மா தானே கூட வந்த, அப்புறம் இதுக்கிட்ட கோட்டு சூட் எல்லாம் போட்டு அழகா வந்திருக்கேன்னு கேட்க வாய் மூடுன்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா சிங்கியும் அந்த ஃப்ரெண்டும் அங்க வராங்க. சிங்கி நேரா ஊகாவை பாத்துட்டுறா. 2 பேரும் ஒருத்தவங்க மாறி மாறி பாத்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஹாய் நான் ஊகா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கையை கொடுக்குறான் யாருன்னு தெரியாத மாதிரி. நானும் சிங்கின்னு சொல்லிட்டு அவளும் கையை கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே ஷாக்கிங்லயே வாங்க வாங்க போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு ஊகா சிங்கிக்கு சேர்லாம் இழுத்து போடுறதுல இருந்து கவனிச்சுக்க ஆரம்பிக்க மத்த 2 பேரும் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா சிங்கியோட ஃப்ரெண்டு ஈஸியா புரிஞ்சுக்கிறா, இந்த 2 பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தா சின்ன வயசுல கண்ணாடி போட்ட ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, இல்லங்க புதுசாதான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பாக்குறான், படிச்சு படிச்சு இவன் கனைய வீணாக்கிட்டான், இப்படியாவது படிச்சு பெருசா முன்னேறணும்னு சொல்லிட்டு வெறி அவனுக்குன்னு சொல்ல, இப்பதான் பீச்சிங்க்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள டேட்டிங்க்கு கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல, ஃப்ரீ சாப்பாடு குடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு தாங்க வந்தேன் அப்படின்னு ஊகா சொல்றான். ஆமாங்க அதுக்குதான் வந்தான், நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டு அவ கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். சிங்கியோட ஃப்ரெண்டு பாக்குறா, அவங்கதான் பேசிட்டு இருக்காங்கல்ல, வாய் மூடி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நல்ல புடிச்ச சாப்பாடா ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே சிங்கியோட ஃபேவரட் அப்படின்னு சொல்ல, அப்படியா தெரியாதனமா நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊகா ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். 4 பேரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. சிங்கிய பார்த்து அந்த சொந்தக்கார பையன், நம்ம தனியா போய் எங்கேயாவது பேசலாமாங்கன்னு கேட்க, இந்த பொண்ணு பாக்குறா, வாடா அங்க இருந்து போலாம், அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. ஊகா பாக்குறான், எனக்கு கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் வா அப்படின்னு. இல்ல என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாக்கிங்லயே போயிருவேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் கூடன்னு ஊகா வாங்கிக்கிறான். அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி இவன் நம்பரையும் கொடுத்துடுறா. நம்பர் வாங்கினா அடுத்த செகண்டே என்னோட வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆயிருந்தது இல்ல, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. சன்ஷைன் தான் வச்சிட்டு இருக்கான் அவன். ஓ சன்ஷைனான்னு சொல்லிட்டு பல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவ பேருக்கு வந்துட்டு சன்ஷைன்னு சொல்லிட்டு மீனிங் வரும் போல. அடுத்து நேரா கிளம்பி அந்த மீன் பண்ணைக்கு போயிடுறா. அங்க போயிட்டு ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா பிங்க் அங்க நிக்கிறான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு பாக்குறா, இவன் தான் அப்பாக்கு இப்ப ரைட் ஹேண்டேடி, எல்லா வேலையும் இவன் தான் பாத்துட்டு இருக்கான், மீன் பண்ணையே அவன் கண்ட்ரோல்ல தான் சொல்ல, பிங்கு கலக்குறன்னு சொல்லிட்டு சிங்கி நேரா உள்ள போயிட்டு இருக்கா. பிசினஸ் விஷயத்தெல்லாம் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிங்கி நேரா பாட்டியோட கல்லறைக்கு வந்து, உங்களை அப்ப பார்க்க முடியாம போயிடுச்சு கடைசியா ஒரு தடவை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் ஊருக்குள்ள வரா, ஆன்டிய பாக்குறா. ஆன்டி இவளை பார்த்துட்டு பயங்கரமா ஊகாவோட அம்மா ஹாப்பி ஆயிடுறாங்க. உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிங்கி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ண, எங்க நீ வெளியே போற, வீட்லயே பாத்ரூம் கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. பார்த்தா இங்க பாரு வெட் ஏரியா இந்த பக்கம், ட்ரை ஏரியா இந்த பக்கம், பக்காவா ரெடி பண்ணிருக்கோம்ல, பார்த்து நம்ம ஊகாதான் ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு நீ வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஆண்டி அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அடுத்தவ மறுபடியும் வந்ததும் நம்ம சிங்கிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆண்டி எனக்கு என்னைக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க தான் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி வா நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிங்கி கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாங்க. சிங்கி அமைதியா உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.